உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அழாத. இத பாருங்க சம்பந்தி, இந்த மாதிரி நேரத்துல தான் எல்லாரும் கூட இருக்கணும். நீங்க இந்த மாதிரி காவியாவை கூட்டிட்டு போறேன்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. இல்ல சம்பந்தி அம்மா, இத பாருங்க, எனக்கு காவியா மேல அக்கறை இருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க முதல்ல அமைதியா இருங்க. காவியா, இந்த ரோஷினி எல்லாம் ஒரு ஆளே இல்ல. அவளையெல்லாம் நீ மதிக்க தேவையில்லை. பொண்ணு நான் பாத்துப்பேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இத பாரு, அழாத, அழக்கூடாதுமா, சரியா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டேய், எவ்வளவு திமிரு இருந்தா வீடு தேடி வந்து அவ என்னைய மிரட்டிட்டு போவா. எங்க இருந்துடா புடிச்ச அந்த திமிரு புடிச்சவள இப்படி ஆட்டம் போடுறா? எப்படி இந்த வீட்டுக்கு வந்தா அவ? சொல்றா, நீதான் வர சொன்னியா? உன்னால சும்மா இருக்க முடியாது. அவ என்னெல்லாம் பேசிட்டு போறா, அத பாத்துட்டு நீயும் சும்மா நிக்கிற? பொண்ணு அக்கா, என்னக்கா நீ பிரச்சனை பண்றவங்களை எல்லாம் விட்டுட்டு எதுக்கு கதிர் அடிக்க போற நீ? சித்தி விடுங்க சித்தி. அம்மா நீங்க அடிங்கம்மா, அடிங்கம்மா, அடிச்சு கொல்லுங்கம்மா. கதிர், உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு வந்தாலும் கௌதம் தான் முக்கியமா போயிட்டான்ல. எத்தனை வம்புழுத்துட்டு வந்தாலும் அதோ அந்த இந்திரா தான் முக்கியம். நான் உங்களுக்கு வேண்டாத பையன் தானம்மா. என்ன அடிங்கம்மா, என்ன அடிச்சு கொல்லுங்க. அடிங்க, அடிங்கம்மா. டேய், ரோஷினிக்கு இந்திராவுக்கு என்னடா சம்பந்தம்? இப்ப எதுக்காக அவளை வம்புக்கு இழுக்கிற? என்கிட்ட கேட்டா அவளை கேளுங்க. அன்னைக்கு ரோஷியை துரத்தி விட்டது அவ தானே. இந்த வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்துக்கும் காரணம் அவதான். மாமா, என்ன மாமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏய் சும்மா நடிக்காதடி. மா நீங்களே யோசிச்சு பாருங்கம்மா. நான் சொல்லி ரோஷி வந்திருந்தாடா எல்லாரும் முன்னாடி என்ன திட்டிட்டு போவாளா? முதல்ல நாம இருக்கிற இடம் அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த வீட்டுக்கு அவ எப்படிமா வந்தா? எனக்கு என்னமோ இதெல்லாம் இந்திராவோட வேலையா இருக்குமோன்னு தோணுது. ஆமாக்கா, எனக்கு என்னமோ கதிர் சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. கொஞ்ச நாளா இவ தனியா எங்கேயோ போயிட்டு வரா. கேட்டா பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறா. எனக்கும் இந்திரா மேலதான்க்கா சந்தேகமா இருக்கு. என்ன? டேய் கதிர், இங்க பாரு, பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. என்ன எல்லாரையும் முட்டாளாக்குறியா? அமைதியா சொல்லிட்டேன் நானு. டேய், நான் ஏன்டா அமைதியா இருக்கணும்? முதல்ல உன் பொண்டாட்டி அமைதியா இருக்க சொல்லு. அவதான் ரோஷிக்கு பிளான் போட்டு கொடுத்துருப்பா. நான் ரோஷினியை பார்த்தே 6 மாசம் ஆகுது. ரோஷினி அக்கா வாழ்க்கைய கெடுத்தவ. நான் எதுக்காக அவகிட்ட போய் பேச போறேன்? ஏன்னா உனக்கு இந்த குடும்ப நிம்மதியா இருந்தா பிடிக்காதுல்ல. இப்ப அம்மா என் பக்கம் திரும்பி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அதானே உன் திட்டம். என் பேரை கெடுக்கிறதுக்கு பிளான் போட்டு தான் இதெல்லாம் நீ பண்ணிருக்க. ஏய், நானும் பார்த்துட்டே இருக்கேன். சும்மா சும்மா இந்திராவே சொல்லிட்டு இருக்க. நான் அவளை பத்தி என்ன தப்பா சொன்னேன்? என்ன பிரச்சனை? ஏய், ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.